السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده وسلام على عباده الذين اصطفى أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. لا تحرك لسانك قال نبينا صلى الله عليه وسلم قال رسول الله صلى الله عليه وسلم قال الله تعالى أنا مع عبدي حيثما ذكرني وتحركت بشفتاه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பேரருளால் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஈருலக கருதார் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அருமை சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அவுலியாக்கள், இமாம்கள், ஷஹதாக்கள், முத்தகீன்கள், சாலிஹீன்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிமான மோமினான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் கிருபையும் என்றென்றும் உரித்தாகுக. இந்த அருமையான மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் கருணையும் என்றென்றும் உரித்தாகுக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த விசாலமான இந்த உலகத்தில், இந்த பரந்த இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு இடம் உண்டு என்று சொன்னால் அது பள்ளிவாசல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே நேரத்திலே இறைவனுக்கு வெறுப்பான ஒரு இடம் உண்டு என்று சொன்னால் அது பால்கார் கடைவீதி என்று கொள்கின்றார்கள். அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் அருமை சஹாபாக்களை பற்றியும் தாபீன்களை பற்றியும் தபஅ தாபீன்களை பற்றியும் இந்த அருமையான இடத்திலே கண்ணியத்திற்குரிய ஷேகுல் ஜாமியா ஹஜ்ரத் அவர்களுடைய தலைமையின் கீழ் மிக சிறப்பான முறையிலே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அல்ஹம்துலில்லாஹ். பெரியவர்களே, சகோதரர்களே, உலமாக்களே, அன்பு நிறைந்த மாணவர்களே, நாம் வல்ல அல்லாஹ்வை எண்ணற்றவர்கள் நன்றி கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். காரணம், நம் அனைவர்களையும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் இந்த உலகத்திலே பிறக்க செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்று சொல்லக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மூத்தோடிய ஒவ்வொரு நபிமார்களும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை இந்த உலகத்திலே தோன்றிய ஒவ்வொரு நபிமார்களும் நமது கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்களின் உம்மத்தாகிய நம்மை பற்றியும் அவர்களுடைய வேதங்களிலே தௌராத், இன்ஜீல், சின்ன வேதங்களிலே பெருமானாருடைய சிறப்பை பற்றியும் நம்முடைய சிறப்பை பற்றியும் அவர்கள் அவருடைய வேதங்களிலே பார்த்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்களாம். யா அல்லாஹ், என்னை ஒரு நபியாக ஆக்காமல், என்னை ஒரு ரசூலாக ஆக்காமல் அந்த கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே ஒருவராக கடைசி காலத்திலே எங்களை பிறக்க செய்கிறார் என்று துஆ செய்தார்களாம். பெரியவர்களே, சகோதரர்களே, அப்படியே இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட கோடான கோடி படைப்புகள், நம்முடைய அறிவுக்கு எட்டாத படைப்புகள், அத்தனை படைப்புகளை காட்டிலும் மனித சமுதாயத்தை உயர்ந்த படைப்பாக அஸ்ரஃபுல் மக்லூக்காக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். இந்த உலகத்தையும் மறு உலகத்தையும் படைத்த நோக்கமே மனித சமுதாயத்திற்காக இருந்துதான்.
நமது கண்மணி பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்காக தான் இந்த உலகத்தை படைத்தார். நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வரவில்லை என்று சொன்னால் இந்த உலகமும் இல்லை, மறுபடியும் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் தனித்திருந்தார். பல கோடி வருடங்கள், பல லட்சக்கணக்கான கோடி வருடங்கள் அல்லாஹ் இருந்து கொண்டே இருந்தார். அவன் தனித்திருந்தான், அவனுக்கு யாரும் நிகழே இல்லை. பல கோடிக்கணக்கான வருடங்கள் அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றான், எப்போதுமே இருப்பார். ஆனால் இந்த உலகம் அழிந்து போவோம், நாமும் வஃபாத்தாகி விடுவோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அவன் தனித்து இருக்கின்ற நேரத்திலே நம்முடைய வல்லமையை, நம்முடைய சக்தியை வெளியாக்க வேண்டும். அப்ப வெளியாக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இல்லை. முதலிலே பெருமானாரை படைக்க முடியாது. முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் படைக்கணும். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கணும். அப்ப அதே நேரத்திலே பெருமானார் கடைசி நபி, நபிமார்களே கடைசி நபி. அவர் பெருமானாரை படைக்காமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு தஜல்லி, ஒரு ஒளிவை, பெருமானாருடைய தஜல்லியை முதலில் அல்லாஹ் படைத்தார். படைத்துவிட்டு பெருமானாருடைய நூர், பெருமானாருடைய தஜல்லியை கொண்டு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். பெருமானார் தான் முதல்ல. பெருமானாருடைய ஒளிவை முதலிலே அல்லாஹ் படைத்து அந்த ஒளிவை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். அவருடைய விழாவில் இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே படிக்கப்பட்ட அத்தனை படிப்புகளையும் ஒரு வேலைக்காக வேண்டி, ஒரு காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் படைத்தார். நாம் நடந்து செல்கின்ற மண்ணை நாம் மிதிக்கின்றோம், அதையும் ஒரு காரணத்தை அமைத்திருக்கின்றார். ஆக மொத்தத்திலே இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எண்ணற்ற கோடிக்கணக்கான படைப்புகள் மனிதனுக்காக வேண்டிதான். முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்காக தான் படைத்தார். பெரியவர்களே, சகோதரர்களே, அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு படைப்பை அந்த படைப்பை படைப்பதற்கு முன்னால அது எப்படி இருக்கும்? மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? ஹைவான் எப்படி இருக்க வேண்டும்? வானம் எப்படி இருக்க வேண்டும்? பூமி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்தனை ஹைவான்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த ஷட்டர், அந்த வடிவம் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆக மொத்தத்திலே பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளை காட்டிலும் மனித படைப்பு மிக பிரியமான படைப்பு. அல்லாஹ் பிரியப்பட்டு படைக்கப்பட்ட படைப்பு. அஸ்ஸலாத்துல் முஸ்லிமான். அப்ப மனுஷனுக்காக அல்லாஹ் படைத்தான். மனித வட்டத்தையும் ஜின்வட்டத்தையும் அவனை தொழுவதற்காக இருந்தான். வேறு எந்த வேலை இல்லை, தொழு கொண்டே இருக்க வேண்டும் அவசியம் இல்லை. இந்த 24 மணி நேரத்திலே 1.5 மணி நேரம் அல்லாஹ்வுடைய ரிவாவை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நம்மை எதற்காக அல்லாஹ் படைத்தானோ அந்த கடமை நிறைவேற்றிவிட்டு பாக்கி 23 மணி நேரம் இப்படி தேவை பூர்த்தி செய்யலாம். பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் கட்டி சிந்திக்க வேண்டும். நம்மை படைத்தது அவனை வணங்குவதற்காக முடியுதா? ஆகவே நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகில் எதுவும் இல்லை. பெரியவர்களே, அல்லாஹ் சொல்லலாம், அங்கே இருந்துட்டே அல்லாஹ் சொல்லலாம், என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருந்தார். பணக்காரர்களே, ஒழுக்க பணக்காரர்களே, 1000 கோடி பேங்க்ல போட்டுருங்க, பள்ளிவாசல் கொடுத்துருங்க, மதுசா கொடுத்து சொல்லுங்க. அப்படி இருந்தா எல்லாரும் சேர்த்தோ ஆயிடுவாங்க. என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நல்ல அமல் செய்து கொள்ளுங்கள். கெட்ட அமலை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவில்லை, அதுதான் சைத்தான் இருக்கிறான். அல்லாஹ் பார்த்து இருந்தார்கள், அமல் से जिंदगी बनती है, जन्नत भी जहन्नम भी तेरी खाक है, नूरी है, नारी है. அமல் से जिंदगी बनती है. செயலை கொண்டும் வாழ்க்கை முழுமை பெறுகிறது. ஜன்னத்தி சுவர்க்கமும், ஜஹன்னமி நரகமும் தெரி ஹாத் ஹே. ஹாத் என்ற வார்த்தை பார்க்கும்படி அரபில துராப் என்று சொல்லுவோம், உங்களை மிட்டி என்று சொல்லுவோம். தெரி ஹாத் ஹே, மண்ணால் படிக்கப்பட்ட மனிதா,
உன்னுடைய உடம்பிலே ரூவில் போகவே நீ சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நரகத்திற்கு செல்ல வேண்டுமா என்று நீ யோசனை செய்து நீ அமல் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஹதீஸ்ல வருகிறது, 30வது நரகவாதி முதல்ல நரகத்துக்கு போறான். பல கோடி பல லட்சத்திற்கான வந்தாலும் நரகத்துல முதல்ல போறாங்க. கடைசியா போறான் அவன். கடைசியில அவன் நரகத்திலிருந்து கடைசியா வெளியாகிறான். அல்லாஹ் விடுதலை செஞ்சு மன்னிச்சு அல்ல வெளியாக்குறான். அல்லாஹ் சொல்றான், சோரத்துக்கு போ. சோரத்துக்கு உள்ள பார்த்தா இடமே இல்லை. இந்த மாதிரி சொல்லாரு. அல்லாஹ் சொல்றான், யா அல்லாஹ் ரொம்ப கஷ்டப்பட்டேன், பல வருடம் நரகத்துல இருந்தேன், இடமே இல்லை, ரொம்ப ரஷ்ஷா இருக்கு. அல்லாஹ் சொல்றான், போய் பாரு, நல்லா பாரு. மீண்டும் வர்றான், யாரெல்லாம் இடமே இல்லை, மீண்டும் பாரு. 3 முறை சொல்றான். அல்லாஹ் சொல்றான், உனக்காக வேண்டி இந்த உலகம் மாதிரி 10 மடங்கு உலகத்தை உனக்காக தனியா ஒதுக்கி இருக்கிறேன். அப்போ கடைசியா நரகத்திலிருந்து வெளியாக்குறவனுக்கு இந்த பதவி என்று சொன்னா, அல்லாஹ்வை நிக்கிறே, அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகம் எல்லாம் சாதாரண உலகம். நமக்கு நம்பிக்கை இல்லை. முஸ்லிம் அல்லாஹ்வையும் பேசியிருக்கிறார். முஸ்லிமா இருந்து நம்பவில்லை அல்லாஹ்வையும் ஆகியவற்றை வாழ்க்கையிலே. இன்னைக்கு சந்திர மண்டலத்திற்கு போய் கிதாபே இருக்கிறார பெரியவர்களே, சகோதரர்களே, பூமியிலிருந்து ஒரு முதல் வாரத்துக்கு செல்வதற்கு இப்போது நவீனமான காலத்திலே 500 வருடங்கள் கலந்தாலும் முதல் வாரத்தை பெற முடியாது. அப்படியே ஒவ்வொரு காலங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா 23 வருடங்கள் வஹியை அனுப்பினார். எவ்வளவு சட்டங்களை வஹி மூலம் அனுப்பினார். நம்மை எந்த நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் படைத்தானோ அந்த நோக்கத்தை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவதற்காக தனது ஹபீபை நேரா சொல்றான். எல்லாம் வஹி மூலமா அனுப்புனா என்ன? அப்படி அல்ல. நம்மை படைத்த நோக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாமும் உரிய நேரத்தில் நிறைவேற்றுவதற்காக வேண்டி தனது ஹபீபை கூப்பிடுறான். 7 வானங்கள் கலந்து எண்ணிவிதமான வாகனம் இல்லாத இந்த காலகட்டத்திலே ஒரு வானத்திற்கு ஒரு பூமிக்கு எவ்வளவு தூரம் அல்லாஹ் பூராத்மாவை அனுப்பி ஒரு குறிப்பிட்டு போனாங்க. திரை தங்கியது, உள்ளே அல்லாஹ் இருக்கிறான். எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியம் நசீப் கட்சிவரை கிடைக்கவில்லை. நமது சென்னை பெருமானார் யோசனை பாருங்க. அந்த உம்மத்தில் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். அந்த உம்மத்தில் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். ஒவ்வொரு மூச்சு ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வை திக்ர் செய்தாலும் ஈடுகையாக. பெரியவர்களே, சகோதரர்களே, அப்போ பெருமானார் போயிட்டாங்க. திரைகள் தொங்குகின்றன. இப்ப நம்ம உலகத்துல ஏர்போர்ட்ல கால் வச்சோன்னு கேட் இருக்கோம், கண்ணாடி கேட்டு. பெருமானார் தன்னுடைய முபாரக்கான வலது காலை வச்ச உடனே 70,000 தேர்தல் நகர்ந்து விட்டன. அல்லாஹ் வந்துட்டார். பெருமானார் அல்லாஹ்வை பார்த்திருக்கின்றார்கள். சுவர்க்கத்தை பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தா நமக்கு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு எவனோ ஒரு நாட்டுக்காரன் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல கோடிக்கணக்கான செலவு செய்து மண்ணை கொண்டு வந்து இங்க ஆராய்ச்சி செய்து அங்கேயும் வாழலாம். இங்க இருக்கின்ற பங்களா பத்தாம அங்கே போய் பிளாட் போட்டாவது இன்னைக்கு உலகத்தில் இருக்கின்ற கொழுத்த பணக்காரர்கள் அப்பா போட்டாங்க. ஆகவே பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை அல்ல. பெருமானார் சொல்றாங்க, இந்த பூர உலகம் ஒரு கொசுவுடைய ரக்கைக்கு சரி வருது என்று சொன்னார்கள். அந்த கொசுவுடைய பக்கம் தான் பேசு. ஆகவே பெரியவர்களே, சகோதரர்களே, பாரிகளே, நம்மை படைத்தது அவனை தொழுவதற்காக. இந்த சொல்லாத காலம் அதன் முக்மீன்களை கிதாபும் போக்குத்தான். முஃமின்களுக்காக வேண்டி, முஸ்லிம்களுக்காக வேண்டி, உம்மத்துகளுக்காக வேண்டி அவனால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் தான் சர்தார் மகிழ் கொள்ள வேண்டும். ஆகவே பெரியவர்களே, சகோதரர்களே, நம்ம ஊரில கண்ணியத்துக்குரிய ஹஜ்ரத் அவருடைய தலைமையிலே தொடர்ந்து பயான் அல்லாஹ்வுடைய வீட்டிலே நடைபெறுகிறது. எனக்கு முன்னாலே எத்தனையோ உலமாக்கள் பேசியிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத்துடைய சேவையும் உலமாக்களுடைய சேவையும் இந்த புகாரி மஜ்லிஸை உதவி செய்யக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை நோயற்ற செல்வத்தை அல்லாஹ் தந்துள்வானாக. நம்ம ஊரிலே புகாரி மஜ்லிஸ் நடைபெறுகின்றன. அதன் பொருட்டால் நம்ம மதரசாவிலே பொருட்டால் இந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அவர்களுக்கு தேவை அல்லாஹ் பூர்த்தி செய்வானாக. நம் அனைவர்களுக்கும்
நீண்ட ஆயுளையும் நோயற்ற நிம்மதியான வாழ்க்கையை தந்துவானாக. நாம் ஹயாத்துக்கு தான் துவா செய்யணும், மௌத்துக்கு துவா செய்யக்கூடாது. ஹயாத்துக்கு துவா செய்யும் போது யா அல்லாஹ் என்னை எந்த நோக்கத்திற்காக அப்படி படைத்தாயோ அதை நான் நிறைவேற்றுகின்றேன். என்னை பணக்காரன் ஆக்கினால் நான் காத்துக் கொண்டேன், என்னை ஏழையாக்கினால் மற்ற கைமெல்லாம் செய்கின்ற எண்ணத்தோடு நான் வாழ வேண்டும் என்று இந்த நல்லெண்ணத்தை கேட்டுக்கொண்டு நான் கூறி பிரகாரம் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக.